தமிழ்ச்சங்கமே. தேனினும் இனியது நமது தமிழ்மொழி. அவ்வை மற்றும் முருகப்பெருமானின் உரையாடலை கேட்டு ரசிப்போம். இடம் காடு. பங்கு பெறுவோர் முருகன் மற்றும் ஔவையார். முருகா, தன்னலம் கருதாது தமிழாலே தரணிக்கெல்லாம் தொண்டு செய்து தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய நான் உன் அருளுக்கு வழி தெரியாமல் அலைகிறேன் ஐயா, வழி தெரியாமல் அலைகிறேன். அலையும் என் உள்ளத்துக்கு நீ ஆறுதல் கூறும் நன்னாள் என்னாலோ அறிகிறேன் அப்பா முருகா. தேடினேன், பாடினேன், பேசும் தமிழால் உலகிற்கெல்லாம் பெருந்தொண்டு செய்து விட்டேன் அப்பா, பெருந்தொண்டு செய்து விட்டேன். சாமி, தமிழாலே உலகத்திற்கெல்லாம் பெருந்தொண்டு செய்திருக்கேனா? நீ ரொம்ப படிச்சிருக்கேன்னு சொல்லு. பாலும் தேனும் பாலும் பருப்பும் இவை நான்கையும் தந்து சங்கத்தமிழ் மூன்றையும் வாங்கினேன். அப்படியா? ஆமா, வாங்கியதை குற்றம் மற கற்றேன். கற்றதை உற்ற இடத்தில் எடுத்து ஓதினேன் அப்பா. அப்படியா? சரியா போச்சு. உன்னை போல ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்துல எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நீ என்னடானா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுறியே, என்ன பாட்டி அப்படி பார்க்கிற? வயதில் இளமையும் வாக்கில் முதுமையும் தென்படுகிறதே என்று பார்க்கிறேன். நீ யார்? ஓ, என்ன கேட்கியா? நான் இந்த காட்டுல ஆடு மாடு எருமைகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பையன். படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு இல்லை என்றால் என்ன? முத்தமிழறிவு உன் ரத்தத்திலே ஓடுகிறது. ஓ, அப்படியா? ஆமாம், அதுதான் என் அப்பன் முருகனின் செயல். பாட்டி, ரொம்ப தலைவலியே. நாவப்பழங்களை உலுக்கி விடுறேன், சாப்பிடுறியா? பழுத்த இந்த பழத்திற்கு பழம் தேவையாப்பா? கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாரேன் பாட்டி, நாக்குக்கு ருசியா இருக்கும். என் நாவின் சுவையெல்லாம் அடங்கிவிட்டதே. களைப்பு போறதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாரேன் பாட்டி. சரி, போடு. இரு, போறேன். உனக்கு கெட்ட பழம் வேணுமா இல்ல சுடாத பழம் வேணுமா? அது என்னப்பா பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம்? ஏன் இருக்கே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழமாத்தான் போடு. இரு, போறேன். பழமெல்லாம் உடைந்து ஒரே மண்ணாக இருக்கிறதே. என்ன பாட்டி, பழம் சுடுதா? பெருங்கருங்காலி கட்டைக்கெல்லாம் வணங்காத கோடாரி இந்த சிறு வாழைத்தண்டிற்கு வளைந்து விட்டதே. பாட்டி பாட்டி, இப்ப நீ என்ன சொன்ன? பெருங்கருங்காலி கட்டைக்கெல்லாம் வணங்காத கோடாரி இந்த சிறு வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன். நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல, நிச்சயமாக சொல்கிறேன். முத்தமிழுக்கும் தெய்வம் நீ. இந்த ஔவையை சோதிக்காதே. என் தமிழ் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். நீ யாரென்று சொல்லிவிடு, சொல்லிவிடு. எங்க நான் யாருன்னு நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ஒன்றும் விளங்கவில்லையே. நல்லா கண்ணை மூடி சிந்திச்சு பாரு, நான் யாருன்னு புரியும். முருகா, முருகா, முருகா.